நேர்களே, நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, இன்னும் 28 நாட்களில் வாக்குப்பதிவு. நவம்பர் 6, நவம்பர் 11, நவம்பர் 14 முடிவுகள். இப்ப மிக முக்கியமாக கட்சி அரசியல்ல சில விஷயங்களை பார்க்க போறோம். தேஜஸ்வி யாதவ் தலைமையில் ஒரு கூட்டணி. அதே மாதிரி இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல்ல 205 தொகுதிகளில் அவர்கள் பங்கிட்டுக் கொள்கிறார்கள். மீதி 38 தொகுதிகளில் அவர் தங்களுடைய கூட்டாளிகளுக்கு கொடுக்கப்படுவதாக நிதிஷ்குமார், பாரதிய ஜனதா முடிவெடுத்திருக்கிற நிலையில் தங்களுக்கு மட்டும் 40 தொகுதிகள் வேணும் என்று சிராக் பஸ்வான் போர்க்கொடி தூக்குகிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கடந்த முறை சிராக் பஸ்வான், ராம்விலாஸ் பஸ்வானுடைய மகன், தலித்துகளுடைய ஒரு முகமாக இருப்பதால் அவர் தங்களுக்கு இந்த 107 தொகுதிகளில் பாஜக 105 தொகுதிகளிலும் மீதி உள்ளது எல்லாம் போட்டியில் போக 205 போக மீதி 38 அல்லது அதற்கு சற்று குறைவு கூடுதலால் போட்டிடுவார்கள். இப்போ தற்போதைய விவகாரத்தில் அங்கே இந்த சிக்கல் சிராக் பஸ்வான், மாஞ்சி, குஷ்வாஹா இன்னும் பல புகழ்பெற்ற தலைவர்கள் இருப்பது என்டிஏவுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்று சொல்லப்பட்டாலும் பாரதிய ஜனதாவில் புகழ்பெற்ற தலைவராக யாரும் இல்லை என்பதும் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ சிராக் பஸ்வான் அந்த கூட்டணியில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். லோக் ஜனசக்தி கட்சியை சேர்ந்த அவர்தான் இப்போது தனித்து போட்டியிடுவதற்கான சில நிலவரத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த குறுகிய காலத்தில் சிராக் பஸ்வான் ஒருவேளை அவர் கட்சியை விட்டு விலகலாம். அவர் குறிப்பாக 10% மேல் எடுக்கும் வாய்ப்பு கொண்ட பிரசாந்த் கிஷோரோடு அவர் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற செய்திகளும் களத்திலே வந்திருக்கிறது. ஒரு தொகுதியில் மட்டுமே கடந்த முறை சட்டப்பேரவை தொகுதியில் பாஜக போட்டியிட்ட 110 தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 133 தொகுதிகளில் சிராக் பஸ்வான் நிதிஷ்குமார் மற்றும் கூட்டணி கட்சிகளை எதிர்த்து களங்கண்டார். அப்பமே சொன்னாங்க, இவர் நிதிஷ்க்கு எதிராக பாஜக தான் தூண்டி விடுது. ஒரே கூட்டணி, ஆனா ஒரு கூட்டணியில பாஜகவை எதிர்த்து அவர் வேட்பாளரை நிறுத்தவில்லை. மீதி 133 இடங்கள்ல வேட்பாளரை நிறுத்தினார். இது எந்த விதத்தில் பாஜகவின் அரசியல்? ஆகவேதான் அவர் இன்றைக்கு 43 இடத்திற்கு சுருக்கப்பட்டார் என்ற தகவலும் அங்கிருந்து வருகிறது. இந்த பிரச்சனைகள் நிதிஷுக்கும் சிராக்குக்கும் பஸ்வானுக்கும் உள்ள நிலையில் இப்பொழுது அவரை 38 தொகுதிகளில் அவருக்கு ஒரு 20-10 கொடுத்து அடக்கி விடுவது சாத்தியமில்லை. இந்த நிலையில் இப்பொழுது இது நிதிஷ்குமாருக்கு ஒரு கடைசி தேர்தல். வயது அடிப்படையில் அவருக்கு ஒரு மதிப்பீடும் குறைந்திருக்கிறது. இந்த நிலையில் பிரசாந்த் கிஷோரோடு அவர் வைக்கப் போகிற கூட்டணி என அறிவித்திருக்கிறார். இதனால் ஒருவேளை அவர் பிரசாந்த் கிஷோரோடு கூட்டணி வைத்தால் தலித்துகளினுடைய வாக்குகள், மகா தலித்துகளுடைய வாக்குகள் நிச்சயமாக இடம் மாறும். அவருடைய வாக்கு சதவீதம் ஒரு 5-6-7% இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இருந்த போதிலும் அவைகள் மாறிவிட்டால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் ஒரு சிக்கல் ஏற்படும். ஆகவே பிரசாந்த் கிஷோர் முதல்வராக வர இது வாய்ப்பை உருவாக்கும் என அரசியல் விமர்சகர்களும் ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான கூட்டணி பீகாரில் ஆட்சி அமைக்க வழிவகுக்கும் என நிதிஷ்குமார் தரப்பு புலம்புகின்றார்கள். எதற்காக? இந்த சிராக் பஸ்வானுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆகிவிட்டால், அவர்கள் வாக்கை பிரித்து சென்று விட்டால் இது தேஜஸ்விக்கு ஒரு பெரும் வாய்ப்பை நல்ல ஏற்படுத்திவிடும். பாரதிய ஜனதா தரப்புல இப்படி சிராக்கினுடைய குழப்பத்தை குறித்து கேட்கின்ற போது எங்கள் கூட்டணியில் அவர் இருக்கிறார் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள். அதோடு அவர்களுடைய விவகாரத்தை முடித்து கொண்டார்கள். இதே நேரம் இந்த கூட்டணியில சில முக்கியமான விஷயங்களை நாம் பீகார் அரசியலிலே காண்பிக்க வேண்டும். பாரதிய ஜனதா முன்னணியில் ஏன் இருக்கிறது? அதாவது வாக்குல இல்ல, அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த சூழல்ல நிதிஷ்குமார், பாரதிய ஜனதா, சிராக் பஸ்வான், உபேந்திர குஷ்வாஹா போன்ற தலைவர்கள், அறியப்பட்ட தலைவர்கள்
அவர்கள் அங்கே இருப்பது அவர்களுக்கு ஒரு பெரிய அடையாளம். இங்கே இடதுசாரிகள் ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி. இந்த களச்சூழலில் இரண்டாவதாக நாம் பார்ப்பது பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதாக இந்த கூட்டணி விஷயங்கள் ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் களத்தில் உள்ள அரசியல் சூழல்கள் இந்த தேர்தலை மிகவும் சுயராசியமாக்குகிறது என்பது அங்கிருந்து வரத்தகுதிகள் செய்தி. ஆர்ஜேடியினுடைய தேஜஸ்வி கருத்து கணிப்பில் முதலமைச்சர் மக்கள் விரும்புவதாக அவர் முதலிடத்திலே வருகிறார். இரண்டாம் இடத்தில் நாம் சொல்வதை போன்று பிரசாந்த் கிஷோரும், மூன்றாம் இடத்தில் தான் நிதிஷ்குமாரும் இருக்கிறார்கள். ஆர்ஜேடியினுடைய பலம், காங்கிரசினுடைய பலம் 17 சில்லறை வாக்குகளை கொண்ட முஸ்லிம்கள் அங்கே மிக முக்கிய பலம். 14.5% கொண்ட யாதவ்கள் மிக முக்கிய பலம். கிட்டத்தட்ட 21 விழுக்காடு கொண்ட தலித்துகளில் அதிகபட்சமான வாக்குகளில் இந்த கூட்டணிக்கு இந்த முறை கிடைத்தால் அவர்களுக்கு வெற்றி சாத்தியம். இதே சமயம் நிதிஷ்குமார் 20 ஆண்டுகளுக்கு எதிரான போராட்டத்தை அவர் களமாடி வந்தாலும் அவருக்கு எதிரான மனநிலை அங்கு அதிகரித்து வருவதையும் நாம் பார்க்கின்றோம். நிதிஷ்குமார் கடந்த தேர்தலில் வெறும் 15% அளவில் அவர் தோராயமாக பெற்றார். எனவே இதற்கு முக்கியமான கேள்வி என்னவென்றால், நிதிஷ்குமார் தொடர்ந்து வீழ்ச்சியிலே இருக்கிறார். அவருடைய வயோதிகம், பேச்சினுடைய தன்மைகள், இது பாஜகவுக்கு ஒரு சிக்கல் தான். பாஜக ஆதரவோடு தனது நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் அவரது நம்பிக்கை. அவருடைய வயோதிகம், அரசுக்கு எதிரான மனநிலை, கூட்டணி தர்க்கமல்லாம். இருந்தாலும் அவரது நலத்திட்டங்களை பாரதிய ஜனதா அரசு நம்புகிறது. ஏனென்று சொன்னால் மிக முக்கியமாக வாக்காளர்களின் எதிர்ப்பை சமாளிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி சமீபத்தில் பெண்கள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து நேரடியாக பண பலன் திட்டங்களை வாரி வழங்கினார்கள். மத்திய அரசு ஏராளமான ஃபண்டிங் ப்ரொவைட் பண்ணாங்க. வாக்காளர்கள் இந்த வகையில பணத்தை வழங்கும் இந்த உத்தி அவர்கள் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்க. இந்த நேரடி பணபல நடவடிக்கைகளை வழங்கி ஆட்சிக்கு எதிரான போக்கை சமாளிக்க பாஜகவும் நிதிஷும் ஒரு தந்திரோபாய யுக்தியை கையில் எடுத்திருக்கிறார்கள். பீகார் மாநில உட்கட்டமைப்புக்கு அதிகமாக பணங்கள் அவர்கள் வழங்கினார்கள். இப்போ இந்த கேம் சேஞ்சர் யார்? அதுதான் பிரசாந்த் கிஷோர். நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம். ஏன்னா 15 விழுக்காடு உயர் சாதி வாக்குகளில் அவர் 50 விழுக்காடை பெற்றாலே இவர்களுடைய நிலைமை கேலிக்குறியாகிவிடும். ஏனென்றால் அவர் பிராமண சமூகத்தை சார்ந்தவர், அமெரிக்காவிலே படித்தவர். அவருடைய வாக்குறுதிகள் இளைஞர்களை அதிகம் கவர்கிறது. அது அதிகமாக உயர் சாதிகளை கவர்ந்தாலும் அநேகமாக அவர்கள் பேக்வர்ட் கம்யூனிட்டியும் நடுத்தர மக்களையும் சாதிகளுக்கு அப்பாற்பட்ட சிந்தனவாதிகளையும் அவருடைய வாக்குறுதி கவர்கின்ற போது அது பெரும் பாதிப்பை தேஜஸ்விக்கு ஏற்படுத்தாது, அது பாஜகவுக்கு தான் ஏற்படுத்தும். 15 விழுக்காடுமே பாஜகவுக்கு கிடைத்தது. அதில் அவர் எத்தனை சதவீத வாக்குகளை பெறுவார் என்று சொல்ல முடியாது. 2020 ஆண்டு தேர்தலில் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே தீர்மானிக்கப்பட்டதால் கிஷோர் ஒரு சிறிய தாக்கம் கூட இந்த கூட்டணிகளுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை பாஜகவுக்கு ஏற்படுத்திவிடும். வெளிப்படையாக பார்த்தால் நிதிஷ்குமார் மற்றும் தேஜஸ்வி யாதவ் இடையாக நேரடி போட்டி கொண்ட ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலாக இது கருதப்பட்டாலும் ஆழ்ந்து பார்த்தால் தேசிய அளவில் இது மோடி மற்றும் ராகுலுக்கு இடையே ஆன ஒரு கணிப்பாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த கூட்டணியில இன்றைக்கு வாக்குகள் அதிகமாக அவர்கள் வெளியே எடுத்தார்கள். வாக்குகளை அவர்கள் வெளியே கொண்டு வந்தார்கள். வாக்குகளை அவர்கள் மடைமாற்றம் செய்வதற்கு 65 லட்சம் என்று இப்போது 40 லட்சம் என்று இருந்தாலும் பல சாதக பாதகங்களும் இருக்கின்றன. முதல்வர் நிதிஷ்குமாருக்கு வயதாகிவிட்டது அவர்களுக்கான டிராபேக்கு. அதன் கூட்டணி கட்சிகள் பாஜக பயன்படுத்தி கொண்டது வளர்த்தெடுக்க முடியும் என்பது அவர்களுக்கான ஒரு சாத்தியம். சவால்களை பார்த்தால் பாரதிய ஜனதா பெருமளவில் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியிலே சேர்க்கிறார்கள். அதன் நற்பேருக்கு களங்கம் விளைவிப்பதாக உள்ளது. இதுவும் பார்க்கப்படுகிறது. ஒரு காலத்துல காங்கிரஸ்
என்ன கலாச்சாரத்தை செய்ததோ அது இப்பொழுது பீகாரில் பாரதிய ஜனதா செய்து கொண்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிகமாக கட்சிகள் இடம்பெறுவதால் சீட்டு பகிர்வில் குறைந்த நாட்களில் பெரும் குழப்பம் ஏற்படும். இது அவர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல். இந்த சிக்கலை இன்னைக்கு ராம் விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சீராக் பாஸ்வான் ஆரம்பித்திருக்கிறார். பீகாரில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜனதா தளம் ஆர்ஜேடி, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி நேரடியாக மோத உள்ளது. இது ரொம்ப முக்கியமான விவகாரம். பலமான அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஜேடி கட்சியினுடைய தலைவர், நிறுவன தலைவர் லாலுவுக்குன்னு ஒரு அரசியல் அவர் ஒதுங்கியுள்ள நிலையில் அவரது மகனுக்கு இப்பொழுது அக்கட்சி முன்னிறுத்தி இருக்கிறது. பீகார் இளைஞர்களிடையே இளம் தலைவரான அவருக்கு ஒரு அமோகமான ஆதரவு காணப்படுகிறது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியினுடைய ஓட்சோரை பிரச்சாரம், இந்தியா கூட்டணி மற்றும் இடதுசாரிகளிடையே ஒரு எழுச்சி, பீகாரில் இந்தி கூட்டணியில் பெரிய கட்சியான ஆர்ஜேடி கட்சி, லாலு பிரசாத்தினுடைய தேஜஸ்வி மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கடந்த கசப்புணர்வும் இன்னும் மறைந்து போய்வில்லை. அது ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்தியா கூட்டணியினுடைய இளம் தலைவர்களாக தேஜஸ்வி இருக்கும் நிலையில் வாக்காளரிடத்தில் அவருக்கான இந்த முக்கிய தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், மாநிலத்தினுடைய தொழிலாளர்கள் பிற மாநிலங்களுக்கு இடம்பெயரும் பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை போன்றவற்றை தன்னால் சிறப்பாக கையாள முடியும் என அவர் நம்புகிறார். அவர் மக்களிடத்திலே அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஒருமித்த கருத்துடைய காங்கிரஸ், சிபிஐ, அதாவது சிபிஐ, எம்எல் உள்ளிட்ட பல கட்சிகள் கூட்டணி இருந்தாலும் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போர்க்கொடி வைத்திருக்கிறார்கள் அதிக இடம் கேட்டு. ஆட்சியில் இருந்து இறங்கிய நீண்ட காலமாவதால் ஆர்ஜேடி கட்சி பிரமுகர்கள் விருப்பங்களை சமாளிப்பதும் கூட்டணி கட்சிகள் உரசல் இல்லாமல் பார்த்து கொள்வதும் அவர்களுக்கு ஒரு பெரும் சவால். ஆக இன்னைக்கு 8ஆம் தேதி, இந்த மாதத்தில் இன்னும் ஒரு 28 நாட்கள் கூட இல்லாத நிலையில் குறுகிய காலத்தில் 2 கட்சிகளுமே சவால் என்பது இடப்பகிர்வு தான். இந்த இடப்பகிர்வுல இந்த போட்டியில சற்று முன்னிலையில தேஜஸ்வி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா 2க்கு இடையில டஃப் ஃபைட் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தேஜஸ்வி முன்னால் இருக்கிறார். அதற்கடுத்து பிரசாந்த் கிஷோர் முதல்வர் வேட்பாளர் இருக்கிறார். 3ஆம் இடம் தான் நிதிஷ் இருக்கிறார். நிதிஷ் டிக்ளைன் தான். அப்ப இந்த கடுமையான போட்டியில் குஷ்வாகா, சீராக் பாஸ்வான், பாரதிய ஜனதா மற்றும் நிதிஷ் இவர்களுடைய கோலியேஷன் ஒரு பெரும் டென்ட், ஒரு அடர்த்தியான வாக்கு சதவீதத்தை வைத்திருப்பதும் இந்த தேசிய தலைவர்கள் மோடி, அமித்ஷாலாம் அவர்களுக்கு பிளஸ் பாயிண்ட். மைனஸ் என்பது இடங்களை பகிர்ந்து கொள்வதில் அதிக கட்சிகளை கொண்டதால் பாஜகவுக்கு சிக்கல். அதே சிக்கல் இங்க பெரிய அளவுல இல்லை. ஏன்னா ஈஸியா காங்கிரஸ் ஒத்துக்கொள்ளும். அதற்குள் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் அதிகம் கேட்டாலும் அவர்கள் வெளியே போவதற்கான வாய்ப்பில்லை. ஆனாலும் சிக்கல் இருக்கிறது. இதை தாண்டி பெரும் சிக்கலாக பார்ப்பது ஒரு கீ பிளேயராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர். அவர் பிரிக்கக்கூடிய 5ஓ 1ஓ 2ஓ 8ஓ பெரிய பாதிப்பை பிஜேபிக்கு ஏற்படுத்தும். ஏன் நான் சொல்றோம்னா, இதை ரொம்ப கவனமாக கவனிக்க. எலெக்ஷன் முடிவுகள் உங்களுக்கு அறிவிக்கும். அவர் ஒரு புதிய மாயை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் உயர் சாதிக்காரர். ஆகவே இன்றைக்கு உயர் சாதிகள் அவருக்கு வாக்களிக்கக்கூடும், ஓபிசியும் அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடும். ஆக இந்த பிரச்சனையில் 2 பேருக்கும் இடையே ஒரு அரை விழுக்காடு 1 விழுக்காடு என்ற அளவில் இப்படி வந்து கொண்டிருந்தாலும் ஒரு அரை விழுக்காவது அல்லது 1 விழுக்காடு சதவீதத்தில் தேஜஸ்வியும் காங்கிரஸும் முந்துகிறது. இவர்கள் கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிறதா உண்மையான கள நிலவரமாக இருக்கிறது. இதை அடுத்து வர செய்தியை உங்களுக்கு நான் அப்டேட்ஸ் பண்றேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.